Hi guys, welcome to our HMD Speed Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எறா தவா ஃப்ரை எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: எறா 1 கப், காஷ்மீர் சில்லி அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் ஆயில், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அரிசி மாவு 1.5 ஸ்பூன், லெமன் ½ லெமன், கொத்தமல்லி தழை. இப்போ எறா 1 கப்பு போடலாங்க. நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, லெமன் ½ ஸ்பூன் பிழிஞ்சிக்கிறேங்க. கொத்தமல்லி தழைங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி தாங்க பேச போகிறோம். நம்ம தவாவில் போடும்போது எண்ணெய் ஊற்ற போகிறது இல்லைங்க. இந்த எண்ணெய் தாங்க. இப்போ கலரிக்கலாங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேங்க. 10 நிமிஷம் ஊறட்டங்க. ஊறினோன்னு நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஊற வச்சாச்சுங்க. இப்போ நம்ம தவாவில் போட போகிறோம். ஆயில் இதுலேயே சேர்த்து தொட்டு நம்ம ஆயில் தவாவில் போடலை. இப்படி இதுலேருந்தே ஆயில் பிரிஞ்சு வரும். தவா காஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம வாங்க போடலாம். ஸ்லோலே இருக்கட்டுங்க. இதுலேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், ஆயிலெலாம் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் சேவப்பட்டுங்க, நம்ம திருப்பி போடலாம். A few moments later. இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் ஒட்டியிருக்குது, செவந்துருக்குது. இது நம்ம திருப்பி வேகிற வரைக்கும் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ எறா நல்லா வெந்துச்சுங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வைக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. தேங்க்யூ.